Hi, hello everyone. Gokarna ஓட பார்ட் 2 வீடியோல இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா முருடேஸ்வரா பீச் அண்ட் டெம்பிளுக்கு தாங்க வந்திருக்கோம். இங்க என்னடா ஃபேமஸ் அப்படின்னா கடற்கரையோரத்துல அமைஞ்சிருக்கிற மிகப்பெரிய சிவன் சிலை தாங்க இங்க ஃபேமஸ். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா எண்ணற்ற கோவில்கள் இருக்கு, பெரிய பெரிய கோபுரம் இருக்கு. ஆனா கோபுரத்து மேல போகணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான சான்ஸே கிடையாது. பட் ஆனா இங்க முருடேஸ்வரால உள்ள என்டர் ஆகும் போதே லிஃப்ட் ஒன்று இருக்கு. இந்த லிஃப்ட்டுக்கு நீங்க வெறும் 20 ரூபா கொடுத்தீங்கன்னா போதும், அவங்க மேல 18 மாடி வரைக்கும் கொண்டு வந்து விடுவாங்க. மேல இருந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகா அந்த கடற்கரையும் சிவன் சிலையும் இருக்குன்னு பாருங்க. கோவிலுக்குள்ள போய் சாமியெல்லாம் கும்பிட்டு பின்னாடி இருக்கிற சிவன் சிலையை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கோவிலுக்கு வலதுபுறமா ஒரு வழி போகும். அந்த வலதுபுற வழியில போனோம் அப்படின்னா பிரம்மாண்டமான சிவன் சிலைக்கு பக்கத்திலேயே நம்ம ரீச் ஆயிடலாம். இந்த சிவன் சிலைக்கு கீழே பார்த்தா ஒரு சிறிய குகை மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. அங்க ஒரு அரக்கனை வதம் செய்த கதை, அவன் எப்படி வரம் வாங்கினா, அதுக்கப்புறம் அவன் என்ன மாதிரி ஆணவம்லாம் பண்ணா, கடைசியில எப்படி வதம் செய்யப்பட்டான் அப்படிங்கிற கதைகள்லாம் அங்க ஒரு சித்திரமா பொறிக்கப்பட்டிருக்கு. அங்க போனீங்கன்னா கண்டிப்பா இதை மறக்காம ஒரு 10 ரூபாய் என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு செக் பண்ணி பாருங்க. மேங்களூர்ல இருந்து கோகர்னா இல்ல கோவா போறீங்க அப்படின்னா கண்டிப்பா போற வழியில இந்த டெம்பிளை விசிட் பண்ணுங்க. ஸோ ரொம்பவே ஒரு பிளசண்டான அமைதியான சுச்சுவேஷன்ல இந்த டெம்பிள் இருக்கு. ஒரு கடலோரத்துல ரொம்பவே ஒரு வைப்ஃபுல்லா ஒரு நல்ல இடம். முருடேஸ்வரம் வந்தீங்க அப்படின்னா அவசர அவசரமா அரக்க பறக்க போகாம ஒரு மினிமம் 2 ஹவர்ஸாவது நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே ஒரு அமைதியான இடம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:20 கிட்ட ஆயிடுச்சு. நாங்கள் இன்னும் கோகர்னாவுக்கு ஒரு 80 கிலோமீட்டர் ரீச் ஆகணும். கோகர்னா ரீச் ஆகிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.